தீர்க்கமான ஆயுசு, அதுலமான அர்த்தம், நிறைய ஐஸ்வர்யம், நல்ல புகழ், நல்ல சுகத்தை அதிசீக்கிரம் அடைஞ்சிருமா அப்படின்னு சொல்லும்படியா பஞ்சாங்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் இந்த வருஷம் 4 கிரகணங்கள், 2 சந்திர கிரகணம், 2 சூரிய கிரகணம் இந்த வருஷம். அதுல சூரிய கிரகணம் 2மே இந்தியாவில தெரியாது. நம்ம பாரத தேசத்துல இந்த வாட்டி 2 சூரிய கிரகணமும் தெரியாது. ஆனா 2 சந்திர கிரகணமும் நம்ம பாரத தேசத்துல தெரியும். ஒன்று ஆவணி மாதம் வருது, அதாவது 7ஆம் தேதி. 7ஆம் தேதி ஆடி மாசம்னா, ஆவணி மாசம்னா 7 9 9னா செப்டம்பர். செப்டம்பர் மாசம் 7ஆம் தேதி. அதே மாதிரி இன்னொன்று மாசி மாசம் அடுத்த வருஷம் 3ஆம் தேதி மார்ச்ல ஒரு சந்திர கிரகணம் வருது. அது 2மே சூரிய கிரகணம். 2 சந்திர கிரகணமும் 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம். அந்த 2 சந்திர கிரகணம் இந்தியாவில் தோணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதுதான் இந்த வருஷத்துடைய. அதுக்கு அடுத்தாப்புல சில பேர் சில ராசிகளுடைய ஆதாயம் விரயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுவாங்க. அதுல எவ்வளவு ஆதாயம் எவ்வளவு விரயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மேஷ ராசிக்காரா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் 2 தான். ஆனா செலவு, அதாவது ஆதாயம்னா வரவு, செலவு, விரயம்னா செலவு 2% தான் வரும். 14% செலவு. யாருக்கு? மேஷ ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் 2 ஆதாயம் 14 விரயம். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த 2% ஆதாயத்தை வச்சுட்டு 14 விரயத்தை நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதனால ரொம்ப குறைச்சலா வருது அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது நமக்கு சேர்த்து நம்ம அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறத பாதிச்சு. அதே மாதிரி ரிஷப ராசி துலா ராசிக்காரர் சட்டமோடு என்னன்னா 11 ஆதாயம் 5 விரயம் தான். அதனால நல்ல 11 பாகம் அவளுக்கு நிறைய வருமானம் உண்டு. 5 பாகம் தான் செலவாகும். அடுத்தாப்புல மிதுன ராசி கன்னியா ராசிகள் தான் ரொம்ப 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 கிரேட் இந்த வருஷம் அவள். அதாவது ஹஸ்த நட்சத்திரக்காரா, அதே மாதிரி மிதுன ராசியில் இருக்கக்கூடியவன், அதே மாதிரி திருவாதிரை, அதே புனர்வசு, இவாளுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா 14 ஆதாயம் 2 14 பாகம் சம்பாதிப்பான். செலவேக்கா அவன் பேங்க்ல ஏறிட்டே போவே தவிர அவளுக்கு செலவு ஜாஸ்தி, கிரெடிட் ஆகுமே தவிர டெபிட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு வருஷம் அவளுக்கு. ஒரு சந்தோஷம். கடக ராசிக்காரர்களுக்கு 14 பாகம் வரவு, 8 பாகம் தான் செலவு. அதனால கடக ராசியும் ரொம்ப சௌக்கியமா இருக்கா. சிம்ம ராசி பேலன்ஸ்டா இருக்கா. 11 ஆதாயம் 11 விரயம். வரும் இந்த பாசிங் கவுண்ட்ஸ் மாதிரி அப்படி வந்து போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி கடக சிம்ம ராசிக்காரர்களுக்கு, சிம்ம ராசிக்கு 11 ஆதாயம் 11 விரயம். அப்புறம் தனுசு ராசிக்கும் மீன ராசிகளுக்கும் 5 ஆதாயம் 8 விரயம். 5 பாகம் வரவு, 8 பாகம் செலவு. மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் என்ன? 8 ஆதாயம் 14 விரயம். 8 ஆதாயம் 14 பாகம் அவருக்கு செலவு. இப்படியாக ஆக மொத்தம் கூட்டு கழிச்சு பார்த்தா ஆதாயம் 65 விரயம் 62. அதனால பார்க்க போனா இந்த வருஷத்துல 3% ஜாஸ்தி தான் வருமானம் இருக்கிறதுனால இது என்னமோ பைசா நினைக்க வேண்டாம். ஈஸ்வரியங்களே, ஆரோக்கியம் நமக்கெல்லாம் முதல்ல இருந்தா ஈஸ்வரியம்னா வெல்த் இஸ் செகண்ட் தான், ஹெல்த் இஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நமக்கு ஆரோக்கியம் பிரதானம். இந்த வருமானம் தான் என்னன்னு கேட்டா, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். யாருமே பணத்தோட நல்ல பணத்தோட போகணும் இல்லை. நல்ல தர்மம், நல்ல மனசு, மனசாந்தி, புண்ணியம் சம்பாதிக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் மேல ஆரோக்கியம். இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சமൃദ്ധിயா எல்லாரும் ஆரோக்கியக்காரா தான் ஜாஸ்தியா இருக்க போறா, வியாதிகாராக காட்டணும். அதனால என்னன்னா, வியாதியில இருக்கிறவாலும் ஆரோக்கியத்தை அழைச்சிட்டு போறா அப்படிங்கிறது நமக்கு தெரியும்படியாக. அதனால எல்லாரும் சௌக்கியமாக இருந்து சௌக்கிய க்ஷேமத்தோட இருக்கிறது பகவான் பிரார்த்தனை பண்ணுகிறேன். எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனாலே போறோம். நமக்கு ஒரு மனசாந்தி என்னன்னா, ஒரு வியாதி இருக்கோ இல்லை ஒரு ஆபத்து இருக்கு தெரிஞ்சுட்டாச்சுன்னா போக்கிக்கிறது ஒரு சாமர்த்தியம் தேடிக்கலாம். தெரியவே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், போய் அங்க விழுந்ததுக்கு அப்புறம் என்ன தேடினாலும் அதுல இருந்து நமக்கு முக்தி கிடைக்காது. அதனால பஞ்சாங்க பரம்பரைலாம் எங்க தெரிஞ்சுக்கணும்னா, தெரிஞ்சுக்கிட்டுனா அப்புறம் நம்ம எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம் ஒரு வருஷம் அப்படின்னு பார்த்துக்கிறது தான். அதனால பகவான் ஆச்சாரியால் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும். என்னமோ நான் ரடியை பத்தி சூரியனை பத்தி குறைச்சலாம் சொல்லணும். சூரியன் குறைச்சல இந்த வருஷம் பரவாயில்ல. ஆனா சூரியன் எதுக்கு சொல்றேன், நமக்கு நல்லது, நமக்கு ஆரோக்கியம், பாஸ்கரா நிச்சயம் இருக்கிறதுனால சூரியன் நிறைய சிரமத்தை
சொல்றதே தவிர நல்ல புத்தி கொடுக்கக்கூடியவர் தான் சூரிய பகவானா இருக்கிறதுனால, அவர் ராஜாவா மந்திரியா இருக்கிறதுனால பரமக்ஷேமத்தை கொடுப்பார். நம்ம இந்த பஞ்சாங்கம் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கும் பரமக்ஷேமம் அப்படிங்கிறதா சொல்லி ஸ்வஸ்தி பிரஜாபியம் பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यं पृथिवी सस्यशालिनी देशोऽयं शोभरहितो ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्। नमः पार्वतीपतये। हर हर महादेव।